அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 4:4 பாருங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே 3:1 பார்த்தீங்கன்னா, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப பவுல் இதை எழுதுறப்ப எங்க இருந்தாருன்னா, சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையிலே ஒரு இருட்டான ஒரு இடத்துல தான் இதை எழுதுறப்ப அவர் இருக்கிறார். பாருங்க, அவர் டஞ்சன்ல இருக்கிறப்ப எழுதுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பவுலினால் எப்படி இப்படி எழுத முடிந்தது என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அப்ப பவுல் அப்போஸ்தலராலேயே சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு டஞ்சன்ல இருக்கும் பொழுதே அவரால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா நம்மளாலும் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சில கடினமான பாதைகளை அதன் ஊடாய் செல்லுகிறோம். சில நேரம் நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம். பிள்ளைங்களை குறித்த கவலை, என் பிள்ளை ஏன் இப்படிலாம் செய்கிறான், என் பிள்ளை ஏன் இப்படிலாம் செய்கிறா, என் வீட்டுக்காரர் ஏன் இப்படிலாம் செய்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரம்மா ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க, என் குடும்பம் ஏன் இந்த பாதையில் போகணும். இந்த மாதிரி நம்ம சில நேரம் குழப்பத்தின் மத்தியில் கடினமான பாதைகளில் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்னோட லெவலுக்கு இனி யாரோ நான் எங்கேயோ இருந்திருக்கணுமே, ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், என்னுடைய திறமைக்கு நான் எங்கேயோ இருந்திருக்கணும், ஆனால் ஏன் நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க பழகி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்வார்னா, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப ஜெபத்திற்கான பதிலையே நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுடலாம். எப்பன்னா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது. ஆமென். எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் இப்ப சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னா, நான் சிரிச்சுட்டே இருந்தேன்னா வெளியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உன்னால எப்படா சிரிக்க முடியுது இவ்வளோ கஷ்டத்துல அப்படின்னு கேட்பாங்களே. கேட்டுட்டு போட்டுமே. நம்ம பாருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம். பிரச்சனை வரும் பொழுது அதை சந்தோஷமா எதிர்கொள்ளுவோம். பாருங்க, தைரியமா எதிர்கொள்ளுவோம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் சொல்றேன், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசமும் தைரியமும் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, கழுத்தே போற பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது, இதெல்லாம் பார்த்துக்கலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும். பாருங்க, இதே நேரம் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இல்லாதப்ப என்ன நடக்கும்னா, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு, ஆண்டவர் ஏன் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் கேள்வி கேட்டு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். பதிலும் கிடைக்காது. ஆண்டவர் பிரசன்னத்துல போனா ஒன்றும் நடக்காது, சும்மா உட்காந்துருக்கலாம், அழுதுட்டு இருக்கலாம், இப்படியே போகுது அப்படின்ற லைஃப் ஸ்டைல். பாருங்க, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க மாற்றணும். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என் பிரச்சனை எப்படி இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க நான் தெரிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவரை துதிக்கும் பாடல்களை பாடி நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது அது என் ஆவிக்குரிய பலனா இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார். என் ஜெபங்களுக்கான பதிலை அவர் கொடுப்பதை நான் அனுபவிக்க முடியும். எனவே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் குழப்பத்தில் வாழ மாட்டேன், கவலையோடு இருக்க மாட்டேன். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஆமென். இந்த வாழ்க்கை முறைக்கு வாங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.